ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல குரூப் அண்ட் சப் குரூப் ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஷோ தட் இசட் கமா பிளஸ் இஸ் த குரூப். இது நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த டெஃபினிஷன்ஸ் படிக்கும் போதே பார்த்தோம். இசட் கமா பிளஸ் வந்து குரூப் தான். ஏன்னா 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இசட்ல வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும், 0 இருக்கும், பிளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கும், பிளஸ் ஆர் மைனஸ் 2 இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் இல்லையா. இதுல வந்து ஏன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கோங்க, பின்னு ஒரு எலமெண்ட் எடுத்துட்டு இதுக்கு 4 கண்டிஷன் போட்டு பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணும். therefore it is a group. இசட் கமா ஸ்டார் வந்து இஸ் நாட் அ குரூப். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அதுக்கு இன்வெர்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்காது. பிகாஸ் நமக்கு 1 தான் வந்து ஐடென்டிட்டியா வரணும். அப்படின்னா நம்ம இங்க 1/2 போடணும். 1/2 உங்க இசட்டுக்குள்ள இருக்காது. அதனால இட்ஸ் நாட் அ குரூப். இசட் கமா மல்டிபிளிகேஷன் அண்ட் ஷோ தட் ஆறு இதுல 0 இல்லாத ஒரு ரியல் நம்பர்ஸ் எடுத்தோம்னா அதுல வந்து மல்டிபிளிகேஷன் குரூப்பா இருக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள். ஐடென்டி எலமெண்ட்ஸ் உள்ள இருக்கும், இன்வெர்ஸும் இருக்கும். அதனால நம்ம என்னன்னு சொல்லலாம். பட் 0 மட்டும் எடுக்கக்கூடாது. எடுக்காம இருந்தீங்கன்னா இட் இஸ் குரூப். அண்ட் ஷோ தட் 2z இஸ் அ சப் குரூப் ஆஃப் இசட் கமா பிளஸ். 2zனா இட்ஸ் வெரி ஈஸி. இசட் கமா பிளஸ் குரூப்பா இருக்கும்போது அதுல நம்ம 2z போடுறோம். எல்லா எலமெண்ட்ஸ்க்கு முன்னாடி 2 போடும்போது அது சிம்பிளா கண்டிப்பா குரூப்பா தான் இருக்கும். And show that 3z is a subgroup of z comma plus. நம்ம இங்க இதுக்கு முந்தின எக்ஸாம்பிள் பாருங்க. இது சிம்பிளா ப்ரூவ் பண்ணிருக்காங்க பாருங்க. நம்ம டெஃபினிஷன்ஸ் படிக்கும்போது பார்த்தோம். ஒரு சப் குரூப் சொல்லணும்னா அதுக்கு எப்படி இருக்கலாம். ஏபி இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு ஏயும் பியும் ஹெச்ல எடுத்துட்டு ஏபி இன்வெர்ஸ் பார்க்கும்போது அதுவும் ஹெச்ல இருந்ததுனாலே நம்ம ஹெச் சப் குரூப்னு சொல்றோம். இங்க அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. இங்க வந்து மல்டிபிளிகேஷன், இந்த அடிஷன் இருக்கிறதுனால a minus b belongs to h னு h means here 2z prove பண்ணிருக்காங்க. And show the 3z is a subgroup of z comma plus. same thing. na வந்து subgroup of z comma plus கிடையாது. இந்த na வந்து பாத்தீங்கன்னா nன்றது நேச்சுரல் நம்பர்ஸ். இது வந்து subgroup of z comma plus இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா சிம்பிள் திங் தான். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னாலே அதுல வந்து என்ன இருக்கும், 1 2 3 அப்படின்னு தான் போயிட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து இசட்ல இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம இது பாக்குறோம் அப்படின்னா அது அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து இங்க இருக்காது, இசட்ல இருக்காது. na இஸ் a சப்குரூப் ஆஃப் z கமா பிளஸ் இருக்காது. ஏதோ ஒரு இப்ப மைனஸ் இங்க இருக்கிற ஒரு -5 எடுக்கிறோம் அப்படின்னாலே அது இங்க இருக்காது இல்லையா, n இல்ல நேச்சுரல் நம்பர்ஸ்ல. சோ இட் இஸ் நாட் அ சப்குரூப் ஆஃப் z கமா பிளஸ். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க இப்படி கூட பார்க்கலாம். இதுக்கு வந்து na வந்து சப் குரூப்பா இருக்கும்னா அதுக்கு 0 தான் ஐடென்டிட்டியா வரணும். 0 ஐடென்டிட்டியா வரணும். அப்ப இங்க இருந்து ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்க 1 எடுத்தீங்கன்னா -1 இருந்தா தானே நமக்கு 0 ஐடென்டிட்டி கொண்டு வர முடியும். -1 இங்க நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்காதுல்ல, இசட்ல வேணா இருக்கும். சோ இட் இஸ் நாட் அ சப் குரூப் அப்படின்னு கொண்டு வந்துடலாம். And show that 0 is a subgroup of z comma plus. 0 வந்து இது ஈஸி தானே. 0 வந்து எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் e is a trivial subgroup னு பார்த்தோம். It's like e in here e is 0. So 0 is a subgroup. Show that the set of even integers means nothing but 2a பார்த்தோம் இல்லையா. அதுதான் even integers வந்து subgroup of integers தான் இருக்கும். அண்ட் ஹெச்சுக்கு வந்து 1, -1 எடுத்திருக்காங்க அண்டர் மல்டிபிளிகேஷன். சப் குரூப்பா இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஈஸியா சப் குரூப்னு நம்ம கொண்டு வந்துடலாம். ஜஸ்ட் நீங்க கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னால யூ கெட் த ஆன்சர். ஷோ தட் தி செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் டிவிசிபிள் பை n இஸ் a subgroup of z. nz வந்து nz நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா. 2z எப்படி இருக்கும், சப் குரூப்பா இருக்கும். 3z சப் குரூப்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி nz காமனா கொடுத்துருக்காங்க. nz இஸ் ஆல்சோ சப் குரூப் தான். போட்டு பார்த்தாலும் ரிசல்ட் வந்து ஈஸியா வந்துடும். அண்ட் ஹியர் r ஸ்டார் கிராஸ் மல்டிபிளிகேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு x பிலாங்ஸ், இந்த h வந்து சப் குரூப்பான்னு கேட்டிருக்காங்க. x வந்து கிரேட்டர் தென் 0ன்னு போட்டாங்க இல்லையா. சோ நம்ம இதுக்கு வந்து சப் குரூப்பா தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம் 0 இல்லாத ஒரு க்கு வந்து நம்ம மல்டிபிளிகேஷன் பார்த்தோம்னா இது வந்து சப் குரூப்பா இருக்கும்னு பார்த்தோம். சோ அதே கண்டிஷன்ல போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப் குரூப் கிடைச்சிடும். ஷோ தட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 subgroup is a subgroup. இது நம்ம ஆல்ரெடி ரிசல்ட் பார்த்தோம். இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 subgroup is a subgroup. யூனியன் ஆஃப் சப்குரூப் சப்குரூப்பா கிடையாது. எப்ப சப்குரூப்பா இருக்கும்னா ஒன் இஸ் கண்டினியூ தான் அனதரா இருந்தா சப்குரூப்பா இருக்கும். அண்ட் சப்குரூப் ஆஃப் எப்லியன் குரூப் இஸ் எப்லியன் ஆல்ரெடி பார்த்த ரிசல்ட் தான். ஃபைண்ட் ஆல் தி சப்குரூப் ஆஃப் z comma plus னா n is a 2z is a subgroup, 3z is a subgroup பார்த்தோம்னா சோ இங்க here nz is a subgroup. நெக்ஸ்ட் கிளாஸ்ல சைக்ளிக் குரூப் பார்க்கலாம்.